ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் நம் கையாள வேண்டும். பாவத்தை விட்டு விலகுவதற்கு விரும்பிட்டேன், முடிவெடுத்துட்டேன் போதாது, சூழ்நிலையை தவிர்த்துட்டேன் போதாது, ஜெபம் தொடங்கிட்டேன், ஒருத்தல் முயற்சி ஆரம்பிச்சேன் போதாது. இனி என்ன வேணும்? ஆற்றல் பூர்வமாக നമ്മുടെ நேரம், காலம், ஆரோக்கியம் எல்லாம் நம்ம ஆற்றல் பூர்வமான காரியத்துக்காக ஒதுக்க தொடங்கணும். பைபிள் சொல்லுது, 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. 1 பேதுரு 5:8 சொல்கிறது, உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல் தேடி திரிகிறது. சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று நினைத்து தேடி திரிக்கிற நேரத்தில் ஒருத்தன் ஆழமுள்ள விருப்பத்தோடு முடிவெடுத்து பாவத்தை தவிர்த்து, சூழ்நிலை தவிர்த்து, ஜெபம் பண்ணி அப்படி தனியா தவ முயற்சி பண்ணிட்டு இருந்தால் சாத்தான் இப்படி லேசியாக அப்படி சோர்ந்து போயிருக்கிறவனை பார்த்து அதிகமான சோதனை கொடுக்க தொடங்குவான். பயங்கரமான சோதனை கொடுப்பான். காரணம் என்ன? பைபிள் சொல்லுது, மத்தேயு 12:43-45 வசனம் சொல்கிறது, ஒரு தீய சக்தி ஒரு இடத்தை விட்டு போனால் கொஞ்ச நாள் பாலைவனத்தில் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்ச பிறகு திரும்பி வந்து பார்க்குமா. அந்த இடம் தூய்மையாக்கப்பட்டு காலியாக கிடக்கிறது பார்த்தால் அவன் என்ன பண்ணுமாம்? போயிட்டு அதை விட மோசமான 7 பேரை கூட்டி கொண்டு வந்து அங்க வாசம் செய்யுமா. இடம் காலியாக கிடந்தால், சுத்தமாக கிடந்தால், அங்க வெற்றிடம் இருந்தால் நிரப்புமா 7 பேரை கூட்டி கொண்டு வந்து. அப்ப இது காலியாக கிடந்ததான் அவன் வருவான். நம்ம அப்ப என்ன செய்யணும்? நம்ம பாவத்தை தவிர்த்த பிறகு ஆற்றல் பூர்வமான வேலைகள் நம்ம ஆரம்பிக்க வேண்டும். இதான் பைபிளிலே சமாரியாக்காரி பெண்மணியை நாம் பார்க்கிறோம். அவள் என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டாலோ பானை கீழே வைத்து ஓடனவள் தான். ஊரூராக ஓடி சென்றாள். ஒரு நாளைக்கு 10, 20, 25 பேர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு அவங்கள ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. கை வச்சு ஜெபிச்சு நோய்கள் நீக்கிட்டாங்க, பேய்கள் ஓட்டிட்டாங்க, கவுன்சிலிங் கொடுத்துட்டாங்க, இறைவார்த்தை வழங்கிட்டாங்க. அன்னைக்கு மாலையில் இந்த 25 பேரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டாங்க. அடுத்த நாள் அடுத்து 20 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க, கொண்டு வந்தாங்க, திருப்பி கொண்டு போய் விட்டாங்க. அடுத்த நாள் அடுத்து 35 பேரை கண்டுபிடிச்சாங்க, கொண்டு வந்தாங்க, ஆண்டவரை பார்க்க வச்சாங்க, திருப்பி கொண்டு விட்டாங்க. இவளுக்கு ஃபுல் டைம் ஆண்டவருக்காக பணி செய்கிற வேலை ஆரம்பிச்சது இருந்து அவளை பழைய தொழில வேசித்தனம் அவள் விட்டு கடவுளுக்கு சாட்சியாக மாறினாள் என்பதுதான் பைபிள் சொல்லுகிற விஷயம். ஆற்றல் பூர்வமான செயல்கள் செய்ய தொடங்கும் பொழுது பாவம் தானே அடங்கும்.